Good morning children. நாம இரண்டாம் வகுப்பு சூழ்நிலையியல் பாடத்துல இதுவரையில 3 பாடங்கள் படித்து விட்டோம். இப்போ அடுத்ததா நாம நான்காம் பாடம் படிக்க போறோம். பாட தலைப்பு என்னன்னா நம்மை சுற்றியுள்ள விலங்குகள். விலங்குகள் பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் நாம பார்த்திருக்கோம். இப்போ அத பத்தி தான் படிக்க போறோம். விலங்குகளிலே 1வது வகுப்பிலே நாம என்ன படிச்சிருக்கோம்? வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் படிச்சிருக்கோமா? வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள், காட்டில் வளரக்கூடிய விலங்குகள். அதாவது காட்டில் உள்ள விலங்கு வீட்டில் வளர்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது மனிதர்களுக்கு என்ன செய்யும்? தீங்கு விளைவிக்கும். அதனால அதை காட்டுல தான் இருக்கணும். வீட்டுல நாம என்ன செய்வோம்? விலங்குகள் வளர்ப்போம். அதையுமே எப்படி வளர்க்குவாங்க? வீட்டுல வச்சு வளர்க்குவாங்க. அதாவது வயல்வெளியில, தோட்டத்துல எல்லாம் வச்சு விலங்குகளை வளர்ப்பாங்க. அப்போ அதையுமே நம்ம வீட்டு விலங்குகளையுமே பண்ணை விலங்குகள், வீட்டு விலங்குகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ முதல்ல நாம பண்ணை விலங்குகள், வீட்டு விலங்குகள்ல பண்ணை விலங்குகள், வீட்டு விலங்குகள். பண்ணை விலங்குகள் அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எருது, பசு, குதிரை, கழுதை. வீட்டு விலங்குகள், அதிலே வீட்டு விலங்குகள் வெள்ளாடு, செம்மறியாடு, தேனி, கோழி, நாய், பூனை. இப்படி நாம என்ன செய்யலாம்? பிரிச்சு படிக்கலாம். பண்ணை விலங்குகள் படிக்கலாம், வீட்டு விலங்குகள் படிக்கலாம். அப்புறம் வீட்டு விலங்குகள்லயே நாய், பூனை. நாயும் பூனையும் செல்ல பிராணிகள். நாயும் பூனையும் செல்ல பிராணிகளாக வளர்க்கிறோம். அதை என்ன செய்வோம்? நம்ம குழந்தைகள் மாதிரியே நம்ம செல்லமா வச்சுக்குவோம். நாயை என்ன சொல்லுவாங்க? நன்றி உள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க. நாயை நாம எப்படி பாசத்தோட வச்சிருக்கோமோ நம்ம வீட்டுக்கு என்ன செய்வோம்? பாதுகாப்புக்கும் வச்சிருக்கோம். அதுவும் நமக்கு நம்மளை நல்லா பாதுகாக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம தெருக்கல்ல பக்கத்து வீட்டுல கூட நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். நாய் அடுத்தவங்க இப்ப நாம போனாலும் என்ன செய்யும்? சத்தம் போடும். பார்த்துருக்கீங்களா? அதனால நாயும் பூனையும் நம்ம என்ன செய்யலாம்? செல்ல பிராணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது பண்ணை விலங்குகள். எருது, பசு, குதிரை, கழுதை. இந்த பண்ணை விலங்குகளை புக்குல நமக்கு விரிவா அது எங்க வளரும், அதனுடைய சாப்பாடு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கை பார்த்து என்ன செய்யலாம்? விரிவா படிக்கலாம். பாடம் 4 நம்மை சுற்றி உள்ள விலங்குகள். முதல் பக்கத்துல ஒரு சிக்குட்டிக்கும் 2 சிட்டுக்குருவிகள் பேசுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன செய்யுங்க? அதை படிச்சு பார்த்துக்கிடுங்க. அடுத்த பக்கம் வாங்க. படத்தை பாருங்க. படத்தில் உள்ள விவசாயியின் வீட்டில் என்னென்ன விலங்குகளை பார்க்கிறீர்கள்? பாருங்க, அழகா விவசாயியோட ஒரு தோட்ட அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கு பாருங்க. குதிரை, ஆடு, மாடு, கோழி குஞ்சு எல்லாமே இருக்கு. மரங்கள், வயல்வெளி எல்லாமே இருக்கு. சரியா? இப்போ நம்ம வீட்டை சுற்றிலும் என்ன செய்யலாம்? இந்த விலங்குகளை பார்க்கலாம். இப்போ பாருங்க, முதல்ல கீழே பாருங்க, சிட்டுக்குருவி பேசுற மாதிரி கொடுத்துருக்காங்களா? நான் ஒரு சிட்டுக்குருவி, என் பெயர் சிக்கு. சிக்கு கேட்குற பாரு. நான் ஒரு எருது. எருது என்ன செய்யுது? சொல்லுது, நான் தான் எருது. நான் விவசாய நிலங்களை உழுவதற்கு பயன்படுவேன். எருதை வச்சு தான் வயல்வெளிகளில் என்ன செய்வாங்க? உழுவாங்க. அதாவது விதை நெல் இருக்கா, அதை விதைக்கிறதுக்கு முன்னாடி வயலில் முதல்ல என்ன செய்வோம்? அந்த எருதை வச்சு அந்த மணலை வந்து சமப்படுத்துவாங்க. சமப்படுத்தினா தான் ஒன்று போல் என்ன செய்யும்? விதை போட்டால் அழகா செடி வளரும். அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன செய்வாங்க? உழுவாங்க. அதுக்கு என்ன பயன்படும்? எருது. இப்போ வந்து மிஷின்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அந்த நேரத்துலலாம் பெரும்பாலும் என்ன செய்யலாம்? இன்னும் ஒரு சில இடங்கள்ல எருது வச்சு உழுறதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பாரு, நான் பசு. பசு என்ன செய்யும்? நம்ம தினம் டீ சாப்பிட்றோம்ல, பால்லாம் குடிக்கிறாங்களா? அம்மா உங்களுக்கு பால்லாம் தர்றாங்களா? அது எதுலேருந்து வருது? நமக்கு பசு தான் நமக்கு தருது. பசு. அப்போ பசு, நான் பால் தருவேன். அப்புறம் பசுவோட சாணம் இருக்கா, அது என்ன செய்யும்? உரமாகவும் எரிபொருளாகவும் பயன்படும். சாணத்தை நம்ம செடிகள் வளர்றதுக்கு உரமாகவும் போடுவாங்க, எரிபொருளாகவும் பயன்படும். இதனுடைய பசு, இந்த எருதோட குட்டிகளை என்ன சொல்லுவாங்க? கன்று குட்டி என்று அழைப்பார். இந்த பசு, எருது எங்க? அதுக்கு தொழுவம். அதாவது நாம எல்லாம் வீட்டில் இருக்கோமா, அதே மாதிரி அதுக்கு வீடு வேணுமா, அதனுடைய வீடை நாம என்ன சொல்லுவோம்? மாட்டுத் தொழுவம். மாட்டுத் தொழுவத்தில் வச்சு பராமரிப்பாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த பக்கத்தில்
குதிரை. குதிரை அதனோட குட்டியோட இருக்கா? குதிரை எதுக்கு பயன்படும்? வண்டி இழுக்க. குதிரை வண்டி இழுக்கவும் நீண்ட தூரம் என்ன செய்யலாம்? குதிரையில பயணம் செய்யவும் பயன்படுது. என்ன? லாயம். அதாவது குதிரை இருக்கக்கூடிய, இப்போ மாடு இருக்கக்கூடிய இடத்த என்ன சொன்னோம்? மாட்டு தொழுவம். இப்போ குதிரை இருக்கக்கூடிய வீட்டை என்ன சொல்லுவோம்? லாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பசுவோட குட்டியை கன்று குட்டின்னு சொன்னோம். அதே மாதிரி குதிரையோட குட்டியை குதிரை குட்டி. குதிரைக்கு ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா, அது நின்றுக்கிட்டேனாலும் என்ன செய்யும்? தூங்கிருமா. அதனால பல மணி நேரம் நின்றுக்கிட்டனாலும் தூங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தூங்கும். அடுத்து பாருங்க, கழுதை. கழுதை இப்போ நம்ம நிறைய பார்க்க முடியாது, அரிதான விலங்காகி போச்சு. முன்னாடிலாம் கழுதையில தான் துணிகளை என்ன செய்வாங்க? சுமந்து போய் துவைச்சு கொண்டு வருவாங்க. இப்போ கழுதையை நாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியல. படங்களில் தான் பார்க்க முடியுது. இப்போ நமக்கு படம் கொடுத்துருக்காங்க. கழுதை என்ன கலரில் இருக்குது? சாம்பல் நிறத்தில் இருக்கும். இது மக்களுடைய சுமைகளை சுமந்து செல்ல பயன்படும். இதனுடைய குட்டி என்ன சொல்கிறாங்க? கழுதை குட்டி. இதனுடைய வீட்டையும் பேர் லாயம். குதிரையோட வீட்டு பேர் லாயம் தான், கழுதையோட வீட்டு பேரும் லாயம் தான். அதுக்கப்புறம் விலங்குகளை அதன் வாழிடத்தோடும் அவற்றின் இளம் உயிரிகளோடும் கோடிட்டு இணைக்க கொடுத்துருக்காங்களா? முதல்ல குதிரை குட்டி, அப்புறம் கன்று குட்டி, கழுதை குட்டி. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா? குதிரை எங்கே வசிக்கும்? லாயத்தில். அப்போ லாயத்தோட கோடு போட்டு குதிரை இந்த பக்கம் தாய் குதிரையோட நம்ம கோட்டாலையும் இணைச்சிடும். அப்புறம் பசு கன்றுக்குட்டி அதனுடைய தாயோட இணைச்சிட்டு எங்கள் எதில் வசிக்கும்? தொழுவோம், மாட்டு தொழுவோம். படித்தோமா? அதே மாதிரி தான் கழுதை குட்டி லாயத்தில் வசிக்கும், கழுதை தாய் கழுதையோட இணைச்சிடும். அடுத்த பக்கம் பாருங்க. இப்போ நாம் இவ்வளோ நேரம் படித்தது பண்ணை விலங்குகள். இப்போ நாம் அடுத்து படிக்க போகிறது வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள். பாருங்க, வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளில் நமக்கு இப்போ முட்டை தரும், பால், முட்டை, இறைச்சி, தேன் இதெல்லாம் தரக்கூடிய விலங்குகளை நாம் என்ன செய்வோம்? வீட்டில் வளர்க்குவோம். சில விலங்குகள் என்ன செய்யும்? அதனுடைய தோல் கம்பளி தோல் போன்ற பொருட்கள் கொடுக்கிறது. அதை வச்சு நம்ம ஆடை இருக்கும், நமக்கு தேவையான பொருட்களையும் அதில் தயாரிக்கிறாங்க. முதல்ல பாருங்கள், வெள்ளாடு. இதுதான் வெள்ளாடு. ஆட்டுக்குட்டி. இதனோட குட்டி என்ன சொல்கிறாங்க? ஆட்டுக்குட்டி. இப்போ மாட்டினுடைய வீட்டை என்ன சொன்னோம்? மாட்டு தொழுவுன்னு சொன்னோமா? இப்போ ஆட்டினுடைய வீட்டை என்ன சொல்லுவாங்க? பட்டி. ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வீட்டை என்ன சொல்லுவாங்க? ஆட்டுப்பட்டி. இது என்ன செய்யும்? நமக்கு இறைச்சி தரும், பாலும் தரும். ஆட்டுப்பால் நாம் என்ன செய்யலாம்? குடிக்கலாம். அப்புறம் பாருங்கள், செம்மறி ஆடு. இதனுடைய இளம் உயிரியை நாம் என்ன செய்யலாம்? இதனோட குட்டியும் ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்கிறோம். இதுவும் நமக்கு என்னெல்லாம் தரும்? கம்பளி சட்டை, கையுறை, காலுறையெல்லாம் இதனுடைய தோலை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தேனீக்கள். தேன் கூடு. என்ன செய்ய? தேனீக்கள் எப்போவுமே கூட்டமாக தான் வாழும், தனித்தனியாக என்ன செய்யாது? இருக்காது. இதுக்கு பல தேனீகள், ராணி தேனி, வேலைக்கார தேனி, இப்படி பல வகை இருக்குது. அது தேன் பூக்கள்ல இருந்து தேனை எடுத்துகிட்டு போய் தேன் கூட்டில் சேகரித்து நமக்கு தேனாக தரும். அதுக்கப்புறம் பாரு, கோழி குஞ்சு. இந்த கோழி குஞ்சு நாம் என்ன செய்யணும்? தினமும் சிக்கன் சாப்பிட்றோமா? பொரிச்சு சாப்பிட்றோம். அந்த கோழி தான் பாருங்க, கோழி குஞ்சு. கோழி குஞ்சோட வீட்டை என்ன சொல்லுவாங்க? கோழிக்கூண்டு. இது இறைச்சியும் தரும், நமக்கு முட்டையும் தரும். வான்கோழி, வாத்து இதுவளையெல்லாம் கூட நமக்கு இறைச்சியும் தரும், முட்டையும் தரும். வாத்து முட்டையெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? பாருங்கள், இதுதான் வாத்து. வாத்து கோழி குஞ்சு, வாத்து. அடுத்து பாருங்க, அடுத்த பக்கம் இளம் உயிர்களின் பெயர்களை எழுதுக. என்னது? கன்றுக்குட்டி. பசுவோட குட்டிய கன்றுக்குட்டி. இது கோழியோட குஞ்சு, கோழி குஞ்சு. ஆட்டுக்குட்டி நான் எழுதியிருக்கேன்னா அதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம செல்லப்பிராணி, நாய், பூனை செல்லப்பிராணின்னு சொன்னோன்னா இது பாருங்க, இவ்வளோ செல்லமாக நம்ம என்ன செய்வோம்? வளர்க்குவோம். அதுக்கு ஒரு செல்ல பெயர்லாம் வச்சு செல்லமாக நம்ம என்ன செய்வோம்? வளர்க்குவோம். அதுதான் பாட்டிருக்காங்க. இது எனது பூனை, இவை அதன் குட்டிகள், இவை எங்கள் வீட்டில் வளர்கின்றன. வச்சிருக்காளா சுரபிங்கிற பொண்ணு?
செம்மலர் என்னதெல்லாம் வச்சுருக்கா? நாய்க்குட்டி. நாயையும் நாய்க்குட்டியும் வச்சுருக்கா செம்மலர். நாய்ப்பட்டியில் வச்சு தான் வளர்க்குறாங்க. செல்ல பிராணிகளை நாம் என்ன செய்யணும்? அன்போடு அரவணைச்சு அதுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே என்ன செய்யணும்? கால்நடை மருத்துவரை சென்று நம்ம பார்த்து பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். உங்களுக்கு செல்ல பிராணிகள் ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் என்ன வீட்டில் வளர்க்குறீங்க? சரி, அடுத்து பாருங்க. நீங்கள் ஏதேனும் செல்ல பிராணிகளை வளர்க்கிறீர்களா? அவற்றை பற்றி உன் நண்பருடன் ஆசிரியருடன் கலந்துரையாடுக. அதாவது நான் எழுதியிருக்கேன் பாருங்க. செல்ல பிராணி பூனை. செல்ல பிராணியின் பெயர் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருப்பீங்க அதை எழுதிக்கோங்க. அப்புறம் இப்போ பூனைன்னா என்ன கொடுக்கணும்? அதுக்கு உணவு பால். அதே மாதிரி எலியும் என்ன செய்யும்? பிடிச்சி சாப்பிடும் பூனை. உங்கள் வீட்டில் எலி இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அதை எப்படி பராமரிப்பீங்க அதை நீங்கள் எழுதி கொடுங்க. நீங்கள் எப்படிலாம் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சு. அப்புறம் மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த அண்ணன் பக்கத்தில் எதெல்லாம் நிற்கிது? நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும். இப்போ எத்தனை நாய்க்குட்டி எத்தனை பூனைக்குட்டி இந்த கோடிட்ட இடங்களில் நிரப்பியிருக்கேன். அதை பார்த்து நீங்களும் நிரப்பிக்கோங்க. சரிங்களா? அடுத்து நாம் காட்டு விலங்குகள் பற்றி படிக்கணும். அடுத்த வகுப்பில் படிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.